ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பட்ட மருத்துவ குறிப்புகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டெஸ்டோஸ்டரானை இயற்கை முறையில் எப்படி அதிகரிக்கலாம், அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆண் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. ஆண் பெண் இரண்டு பாலரில் பெண்ணுக்கு ஈஸ்ட்ரோஜன், ஆணுக்கு டெஸ்டோஸ்டரான். இதை மெடிக்கல் டேர்மில் வரும்போது நிறைய நம்ம சொல்கிற மாதிரி வரும். ஆனால் இதை பாமரரும் புரிஞ்சு கொள்கிற மாதிரி தான் நான் இப்போ கொஞ்சம் இந்த வீடியோக்கள் போடுறேன். இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த டெஸ்டோஸ்டரான்கிற ஹார்மோன்கிற அடிப்படை நம்மளுக்கு தெரிந்தால்தான் நம்ம அந்த பால் உணர்வு தூண்டப்படுறது, இந்த ஆண் தன்மைக்கான ஒரு இது எல்லாமே இதனுடைய அடிப்படையில் வரக்கூடியது. அதனால் அனைவரும் புரிஞ்சு கொள்ளணும் இதை பற்றிங்கிறக்காக தான் கொஞ்சம் இந்த மெடிக்கல் டேர்ம்லாம் கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு தமிழில் எல்லாரும் தெரிஞ்சு கொள்கிறதுக்காக இந்த வீடியோக்களை நான் போடுறேன். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம நிகழ்ச்சியை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிற மாதிரி போவோம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஆண் பெண் இருபாலரில் இந்த ஆண் தன்மைக்கு முக்கியமான ஒரு ஹார்மோன் பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டரான் தான். இது பிட்யூட்டரி மூலம் சில சமிக்கைகள் மூலம் பெறப்பட்ட சிக்னல் மூலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விதைப்பையில் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது. இந்த டெஸ்டோஸ்டரான் அதிகரிக்கத்தான் ஒரு நபருக்கு அல்லது வளரும் பையனுக்கு ஆண் தன்மை உணர்வு, பாலியல் இச்சை, பாலியல் உணர்வு வரும். அதே நேரத்தில் இரண்டாவதாக ஆண்குறி எழுச்சி. சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா சடனாக எழுஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த வயசில் அந்த பருவ வயசில் இந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆண்குறி எழுச்சிக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு இது பண்ணுது. மூன்றாவது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய எலும்பு தசை கட்டுமானத்திற்கு, பாடி பில்டிங் நேச்சருக்கு இந்த டெஸ்டோஸ்டரான் முக்கிய இடத்தை வகிக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டரான் வரும்பொழுது நல்லா பார்த்திங்கன்னா ஆண் தன்மை உள்ளதில் பார்த்திங்கன்னா நல்லா பாடி பில்டிங் மஸ்குலேச்சர் நல்ல ஒரு இதாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நாளில் 40 வயசு 50 வயசில் போகும்போது அந்த ஹார்மோன் குறையும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே சுருங்கி போய் ஆள் ஒரு ஒரு தொங்குன மாதிரி ஆயிடுவாங்க. அவங்க வளர்ச்சியெல்லாம் குறைய ஆரம்பிச்சுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்டை விந்தணுக்களுடைய உற்பத்தி எண்ணிக்கை அதிகரிக்கிறதுல முக்கிய இடத்துல இருக்கிறது இந்த டெஸ்டோஸ்டரானுங்கிற ஒரு ஹார்மோன். சரிங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது இது குறைய விந்தணுக்கள் உற்பத்தியும் குறைய ஆரம்பிச்சிடும். விந்தணுக்கள் உயிரோட்டமாக நீந்தி செல்லக்கூடிய ஒரு இதுகளில் இதில் குறைய ஆரம்பிச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஹார்மோனை நம்ம எப்படி இயற்கையான முறையில் அதிகரிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, நம்பர் 1 இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். நன்றாக எந்த நேரத்தில் ஒரு மாலை நேரத்தில் ஓடி விளையாடும் பொழுது நல்ல எக்ஸசைஸ், ஜிம் மாதிரி அடைச்ச இடத்துல பண்ணாதீங்க தயவுசெய்து. நல்லா ஓடி விளையாண்டு இந்த மாதிரி இதில் பண்ணும்போது சூரிய ஒளியில் மாலை நேரத்தில் பண்ணும் பொழுது அதில் விட்டமின் D3 உருவாகி இந்த ஹார்மோன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு முக்கிய இடத்தை வகிக்குது. விட்டமின் D3 இல்லாமல் நீங்கள் இந்த ஹார்மோனை உற்பத்தி பண்ண முடியாது. சரிங்களா? அதனால தான் நல்ல எக்ஸசைஸை எப்போ எதில் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மாலை நேரத்தில் சூரிய ஒளி 5 சதவீதம் அந்த நேரத்தில் அந்த சூரிய ஒளியில் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதை சிந்தசிஸ் பண்ணிவிட்டு இந்த டெஸ்டோஸ்டரான் உற்பத்திக்கு காரணமாயிரும். அதே நேரத்தில் தசைகளுடைய இயக்கங்கள் இது பண்ணுறதுனால தசைகளுடைய அந்த ரிசப்டார்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டரான் உற்பத்திக்கு முக்கிய காரணத்தை வகிக்குது. இது உடற்பயிற்சி. அதே நேரத்தில் உடற்சூடை நீங்கள் குறைக்கணும்.
உடற்சூடை வந்து குறைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஏங்க அந்த காலத்துலலாம் ஆண்களை வந்து இந்த மாதிரியான ஹீட்டான வேலைகளில் வந்து இது பண்ண விட மாட்டாங்க. கூட்டு பெருக்கிற ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட்டி பெருக்கும்போது பெண்களுக்கு வந்து அடிவயிறு வந்து சுருங்கி விரிகிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா கர்ப்பப்பை வலுவரும். அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெயிலில் நின்று வேலை செய்கிறது, வெயிலே அதாவது வெப்பத்திலே நின்று இது பண்ணுறதுனால உடல் சூடு அதிகமாகிறதுனால இந்த ஹார்மோன் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்டு பகுதியில் நான் சொல்கிறேன். சரிங்களா? அது வரைக்கும் இது பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? இப்போ உடற்சூடும் ஒரு வகையான ஒரு இது, அதை குறைக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நேச்சுரலான ஃபிஷ் கண்டென்ட் உள்ள ஃபிஷ் வந்து நம்ம எடுத்துக்கிறணும். அப்போ சைவமான உள்ளவங்க ஃபிஷ் ஆயில் வந்து விற்கிது, அது வந்து பிராண்டட் நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கி சாப்பிட்டுக்கிறங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி இப்போ இதை டைஹைச்சிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி துண்டு போட்ட மீன்களில் தான் அந்த இது அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ஓடு உள்ள மீன்கள் செல் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து T3 வந்து இயற்கையாகவே இருக்கிறனால வந்து அது வந்து இந்த டெஸ்டோஸ்டரான் உற்பத்திக்கு வந்து காரணமாகுது. இப்போ 2 உணவுகள் சொல்லிட்டோம். அது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் சொன்னேன். அடுத்து வந்து என்ன சொன்னேன், நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி சொன்னேன். அதை உடல் சூட சொன்னேன். அதே நேரத்தில் வந்து இந்த மீன் வகைகளை பற்றி சொன்னேன். அடுத்து வந்து பார்க்கும்போது க்ரீனாக உள்ள க்ரீன் வெஜிடபிள்ஸ். இன்றைக்கி கீரை திங்கிற பழக்கமே கிடையாது. கீரையை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு உணவில் வந்து ஒரு கீரை, ஒரு பழம், ஒரு விதை, ஒரு பருப்பு, இது வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு முட்டை வந்து எடுத்துகிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்படி எடுத்தால் தான் இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸில் வந்து மெக்னீசியம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். வேறு மெக்னீசியம் வந்து எந்த உணவுப் பொருளையும் நீங்கள் சப்ளிமெண்ட் பண்ண முடியாது, எக்ஸப்ட் க்ரீனி வெஜிடபிள்ஸை தவிர்த்து. நல்லா வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியான இதில் வந்து கீரைகள் இதுகள்லாம் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த மெக்னீசியம் தூண்டப்பட்டு இதில் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும். இந்த டெஸ்டோஸ்டரான் வந்து இயற்கையாகவே கட்டுமானத்தில் வந்து வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கான நேச்சுரல் கண்டென்ட் வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இந்த ஆக்சிடோசின் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, ஃபேட் கண்டென்ட்டும் இருக்குது. ஏறத்தாழ ஒரு முட்டை வந்து 35 to 40 கிராம் அளவு போல் இருக்கணும். இன்றைக்கி அந்த அளவுக்கு முட்டையெல்லாம் கிடையாது. வெட்டினேரியன்ஸ்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள். ஏறத்தாழ அந்த அளவுக்கு உள்ள முட்டையில் 5 கிராம் அளவு போல் புரோட்டீன் கண்டென்ட் வந்து இருக்கும். இந்த புரோட்டீன் கண்டென்ட் வந்து டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனை சிந்தசிஸ் பண்ணி அது கட்டுமானத்துக்கு வந்து இது பண்ணி கொடுக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் வந்து மில்க் கண்டென்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலமாக கூட அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோகோ ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோகோ ப்ராடக்ட்டுகள் வந்து நம்ம எடுத்துக்கிற பொழுது, அதாவது சாக்லேட் இந்த மாதிரியான இது சுகர் இல்லாமல் பார்த்துக்கிறோங்க. அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இயற்கையான அந்த கஃபின் மூலக்கூறுகள் வந்து இருக்கும் பொழுது இந்த டெஸ்டோஸ்டரானை அதிகப்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அதனால் சாக்லேட் வந்து பிளாக் சாக்லேட்லாம் அன்றைக்கி வந்து நல்ல ரேட்டாக இருக்கும். நல்ல இனிக்கிற சாக்லேட் வந்து விலை கம்மியாக இருக்கும். கசக்கிற சாக்லேட் வந்து விலை கூட. ஆனால் அந்த கசக்கிற சாக்லேட்டோட மருத்துவ மகத்துவம் இந்த டெஸ்டோஸ்டரானை பில்ட் பண்ணுறதுல வந்து இருக்கும். சரிங்களா? அதனால் அதை நல்லா நிறையா சாப்பிட்டுக்கிறங்க. சுகர் மட்டும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கிறங்க. அடுத்து வந்து அவகேடோன்னு ஒரு ஃப்ரூட், பட்டர் ஃப்ரூட்னு நம்ம சொல்லுவோம். இந்த அவகேடோ ஃப்ரூட்னால் கூட இந்த டெஸ்டோஸ்டரான் வந்து ஒரு வலிமையாக உற்பத்தி பண்ணுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். சரிங்களா? அவகேடோ வந்து இன்றைக்கி அவகேடோ ஜூஸ் டெய்லி வாங்கி நீங்கள் நல்லா குடிங்க. அதே நேரத்தில் வந்து அடுத்த பாயிண்ட்டை வந்து பார்க்கும்போது இந்த பெரிஸ் அதே நேரத்தில் போமோகிரேட்டுங்கிற மாதுளை இது பண்ணது, இது எல்லாமே இந்த விந்தணுக்களுடைய உற்பத்தி. அதே நேரத்தில் மெயினாக வந்து டெஸ்டோஸ்டரானை சிந்தசிஸ் பண்ணி அதை வந்து அதிகப்படுத்துவதன் மூலமாக வந்து இந்த இது வந்து பண்ணி கொடுக்க வைக்குது. நான் சொன்ன இதே நேரத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த உடற்சூடுங்கிற ஒரு பாயிண்ட் சொன்னேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு தடவை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சரிங்களா? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதே நேரத்தில் வந்து அந்த எண்ணெய் சேர்ந்த ஒரு இது வந்து நம்ம உடற்சூட குறைக்கக்கூடிய தண்ணி இதெல்லாம் நல்லா நிறையா குடிக்கணும். இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறங்கிற ஒரு கலாச்சாரமே போச்சு. சரிங்களா? அது ஏதோ ஒரு மோசமான ஒரு சம்பிரதாயமாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் அந்த மாதிரி வந்து அதை கடைபிடிக்காமல் உடற்சூடை குறைக்கிற மாதிரி பார்த்துக்கிறங்க. இதுகள்லாம் பண்ணிக்கிறங்க. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி உடற்பயிற்சி ஒன்று, தேக பயிற்சி. அடுத்து வந்து என்ன சொன்னேன், உடற்சூடை கட்டுக்கோப்புகளை வச்சு கொள்வது. அதே மாதிரி இந்த மீன் வகை உணவுகள், கீரை,
இந்த மாதிரியான இதுகள்லாம் இப்போ சாப்பிடணுங்கிறத சொன்னேன். அவகாடோ ஃப்ரூட்டு, போமங்கிரேட், பெரிஸு இது எல்லாமே சாப்பிடுங்கிறத சொன்னேன். அதே நேரத்தில் வந்து முக்கியமான ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நன்றாக தூங்கி ஓய்வெடுங்கள். ஓய்வெடுத்து வேலைகளை பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, டிப்ரெஷன் அது மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது, லாஸ் ஆஃப் இன்சோம்னியாவாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உடற்சூடு அதிகமாகி இந்த ஹார்மோன்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகிறது குறைஞ்சி போயிடும். சரிங்களா? அதனால தான் தூக்கத்துக்கு ஆண்மைக்கும் நிறைய இன்டர் ரிலேஷன் வந்து பல தொடர்புகள் வந்து இருக்குது. சின்ன வயசில் உள்ளதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கிறாதீங்க. அது வந்து வேறு நான் அப்படியே இருந்தேன், இப்போ தூங்காமல் இருப்பேன் சார் அப்படிலாம் இருப்பேன். அன்னைக்கு வந்து ஹார்மோன்ஸ் லெவல் வந்து பீக்கில் இருக்கும். இன்றைக்கி வந்து அப்படிலாம் கிடையாது. வயதாக அந்த இது வந்து டெஸ்டோஸ்டெரான் குறையவே ஆரம்பிக்கும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, விரைப்புத்தன்மை குறையும், செக்ஸுவல் ட்ரைவ் ஆர்வம் குறையும், லாஸ் ஆஃப் லிபிடோ வரும், ஹைப்போகொனாடிசம் அதாவது நம்ம அந்த ஒரு ஆண் தன்மைக்கு உள்ள இது எல்லாமே குறைந்து மேலும் பாதிப்புக்கு உள்ளாயிட்டு வரும். இது எல்லாமே ஒரே ஒரு ஹார்மோனால் வரக்கூடிய ஒரு இது டெஸ்டோஸ்டெரான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த டெஸ்டோஸ்டெரானை வந்து முறையாக வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான இயற்கையான ஒரு இது வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். சில நேரம் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் அது வந்து சில நேரம் மருத்துவருடைய பார்வையில் பராமரிப்பில் வந்து பண்ணணும். அது வந்து நிறைய செலவுகள் வந்து பிடிக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி உள்ளதுகளை வந்து வேண்டியதில்லை. அதுக்கு இந்த மாதிரியான இதுகளை வந்து இது பண்ணிகிட்டே இருங்க, உணவில் சேர்த்துக்கிட்டு இருங்க, பயிற்சிகள் பண்ணிகிட்டே இருங்க. இந்த டெஸ்டோஸ்டெரான் இயற்கையாகவே உங்களுக்கு தூண்டப்பட்டு உங்களுக்கு ஆண் தன்மை, ஆண் உணர்வுகள் இதெல்லாம் வந்து அதிகப்படியாக வந்து உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை வந்து சிறப்பிக்க வைக்கும். நான் உங்கள் டாக்டர் குமார். நம்ம நிகழ்ச்சியை வந்து இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.